மியூச்சுவல் ஃபண்டுகள் எல்லாம் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. ஆனா நீங்க ஒருமுறை கூட யோசிச்சிருக்கீங்களா, இந்த அபாயங்கள் என்னென்ன? நாம எங்க பணம் போடுறோமோ அந்த என்ன அபாயம் இருக்கு? நம்முடைய முதன்மை தொகை பாதுகாப்பாக இருக்குமா? நமக்கு வருமானம் கிடைக்கும். நாம் எவ்வளவு அபாயம் எடுத்தால் எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? அபாயம் அதிகமாயிருந்தா வருமானமும் அதிகம், அபாயம் குறைவாக இருந்தா வருமானமும் குறைவாக இருக்கும். இது எல்லாம் என்ன? அபாயம் எப்படி நம்முடைய வருமானத்தை பாதிக்கிறது? நம்முடைய முதன்மை தொகை இழப்பும் நடக்குமா? நிஜம் தொடரின் 10வது அத்தியாயம் இதைத்தான் அடிப்படையாக கொண்டது. ஆய் நண்பர்களே, நம்முடைய சேனல் சென்ட்ரிஷாலா பேசெண்டர் சிட்டிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். உங்கள் செல்வம் கூட்டாளி. என் பெயர் அனுஜ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நிஜம் சீரிஸ் 5A பாஸ்கோர் சுருக்க வீடியோக்கள். நாம் இதுவரை 9 அத்தியாயங்களை கவர் செய்துவிட்டோம். இதுதான் நிஜம் சீரிஸ் 5A மியூச்சுவல் ஃபண்ட் சேர்வுக்கான 10வது அத்தியாயம், ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். இன்று நாம் ரிஸ்க் பற்றி பேசப் போகிறோம். எந்த மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளவு ரிஸ்க் இருக்கிறது? எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்களில் எவ்வளவு ரிஸ்க் இருக்கிறது? ஈபிடி என்ற மியூச்சுவல் ஃபண்ட் வகையில் எவ்வளவு ரிஸ்க் உள்ளது? டெட்டில் என்ன ரிஸ்க் உள்ளது? தங்கத்தில் முதலீடு செய்தால் என்ன ரிஸ்க் உள்ளது? மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொடர்பான ஃபண்ட்களில் முதலீடு செய்தால் என்ன ரிஸ்க் உள்ளது? அதேபோல் ரிட்டர்ன் கிடைக்கும் வாய்ப்புகள் என்ன? நமக்கு எந்த வகையான மூலதன இழப்பும் ஏற்படுமா? இந்த எல்லாவற்றையும் நாம் இந்த அத்தியாயத்தில் புரிந்து கொள்வோம். இந்த அத்தியாயத்தில் நாம் ஜர்னல் மற்றும் குறிப்பிட்ட அபாய காரணிகள், மியூச்சுவல் ஃபண்ட்களை பாதிக்கும் காரணிகள், வெவ்வேறு திட்டங்களின் செயல்திறன், திட்டங்களின் அபாயம் மற்றும் வருமானத்தை இயக்கும் காரணிகள், வருமான அளவீடுகள் ஆகியவற்றை படிப்போம். நாம் எந்தெந்த அளவீடுகள் மூலம் வருமானங்களை கணக்கிடுகிறோம் என்பதை பார்க்கப் போகிறோம். வருமானத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து விதிமுறைகளும். நாம் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்களில் வருமானங்களை வழங்க வேண்டும்? இந்த ஃபண்ட்களில் உள்ள அபாயங்கள், முதலீட்டாளர்களை கவனத்தில் கொண்டு பல்வேறு அபாய அளவீடுகளை பார்க்கப் போகிறோம் மற்றும் கிரெடிட் ரிஸ்கை சார்ந்த விதிமுறைகளையும் பார்க்கப் போகிறோம். அதனால் இவை எல்லாம் இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொள்ளப் போகும் முக்கியமான இலக்குகள். பாருங்கள், அபாயத்தை 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள், அல்லது 2 விதமான அபாயங்கள் உள்ளன என்று சொல்லலாம். முதலில் ஒன்று பொதுவான அபாயம். இது ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்துக்கும் பொருந்தும். மற்றொன்று திட்டத்திற்கு தனிப்பட்ட அபாயம். இது அந்த திட்டத்திற்கே மட்டும் பொருந்தும். உதாரணமாக, இக்விட்டி ஸ்பெசிபிக் அபாயம் என்பது இக்விட்டி திட்டங்களில் இருக்கும் அபாயம். அதேபோல் டெட் திட்டங்களில் இருக்கும் அபாயத்தை டெட் ஸ்கீம்களுக்கு தனிப்பட்டதாக சொல்வோம். அதனால் இந்த 2 விதமான அபாயங்கள் இருக்கின்றன. ஒன்று பொதுவான அபாயம். இது எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்களுக்கும் பொருந்தும். மற்றொன்று திட்டத்திற்கு தனிப்பட்ட அபாயம். இந்த அபாயம் தொடர்பான தகவல்கள் இதில் கிடைக்கும். நாம் திட்டத் தகவல் ஆவணத்தில் நம்முடைய வீடியோவில் இதை ஏற்கனவே கவர் செய்துள்ளோம். ஆஃபர் ஆவணங்கள் என்ற 5வது அதிகாரத்தில் எந்தெந்த ஆஃபர் ஆவணங்கள் உள்ளன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். எஸ்ஐடி என்றால் என்ன, சீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் முந்தைய வீடியோவை பார்க்கலாம். மீண்டும் தலைப்புக்கு வருவோம். இந்த அபாயங்கள் அனைத்தும் எஸ்ஐடியில் கவர் செய்யப்படும். இவை சீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்டின் ஒரு பகுதியாகும். எஸ்ஐடி 2ஐயும் கவர் செய்யும். ஸ்டாண்டர்ட் ரிஸ்க் பாட்டர் மற்றும் சீம் ஸ்பெசிபிக் ரிஸ்க் பாட்டர் இரண்டும் எஸ்ஐடியில் இருக்கும். இப்போது சில பொது அபாய காரணிகள் பற்றி பேசலாம். அவை எல்லா சீம்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்களுக்கும் பொருந்தும் அபாயங்கள் என்னவென்று பார்க்கலாம். முதலில் வருகிறது லிக்விடிட்டி அபாயம். லிக்விடிட்டி என்றால் உங்கள் முதலீடுகளை எவ்வளவு எளிதாக பணமாக மாற்ற முடியும் என்பதை குறிக்கும். நீங்கள் செய்த முதலீட்டை எவ்வளவு சுலபமாக பணமாக மாற்ற முடியும், அல்லது நீங்கள் ரிடெம்ப்ஷன் செய்யும் போது அல்லது விற்கும் போது எவ்வளவு எளிதாக உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கிறது என்பது இதன் பொருள். இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ற சூழலில் லிக்விடிட்டி அபாயம் என்றால் என்ன? பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் வர்த்தக அளவு, செட்டில்மெண்ட் காலம் மற்றும் பரிமாற்ற நடைமுறைகள் ஆகியவற்றால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. என்றாலும் முதலீட்டு பரப்பளவு என்பது மிகவும் திரவமான பத்திரங்களை மட்டுமே தங்கள் போர்ட்போலியோவில் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் தேவை மற்றும் வழங்கல் இல்லாத இடங்களில் லிக்விடிட்டியில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஏதாவது ஒரு நிறுவனம் சார்ந்த காரணம் வந்திருக்கலாம், அல்லது சந்தை சார்ந்த காரணம் வந்திருக்கலாம். அப்போது அந்த குறிப்பிட்ட பத்திரத்தின் விலை, அதன் தேவை மற்றும் வழங்கல் பாதிக்கப்படும். அல்லது நீங்கள் விற்க விரும்பினால் வாங்குபவர் இருக்க மாட்டார். நீங்கள் வாங்க விரும்பினால் விற்பனையாளர் இல்லை. அதனால் சில சமயங்களில் மியூச்சுவல் ஃபண்ட்களில் திரவத்தன்மை, லிக்விடிட்டி பிரச்சனைகள் ஏற்படலாம். இது ஒரு பொது அபாயம், வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய யூனிவர்ஸ் சந்தை மிகவும் பெரியது, மிகவும் திரவமானது. அதனால் இந்த பிரச்சனை குறைவாகவே ஏற்படுகிறது என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை சொன்ன பிறகு நமக்கு தெரிந்திருக்க வேண்டுமென்றால் திரவத்தன்மை, லிக்விடிட்டி என்றால் என்ன, லிக்விடிட்டி அபாயம் என்றால் என்ன, மற்றும் எந்தெந்த காரணிகள் லிக்விடிட்டியை பாதிக்கின்றன என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும். வர்த்தக அளவு, செட்டில்மெண்ட் காலம் மற்றும் பரிமாற்ற நடைமுறை. அதனால் இந்த 3 விஷயங்களையும் நாம் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும், குறிப்பாக திரவத்தன்மை தொடர்பாக. 2வது பொதுவான அபாய காரணி வட்டி விகித அபாயம். எப்போதும் பொருளாதாரத்தில் வட்டி விகிதத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால், ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தினாலும் குறைத்தினாலும், எந்தவொரு அதிகரிப்பு அல்லது குறைப்பு வட்டி விகிதத்தில் நடந்தாலும் அதற்கான நேரடி தாக்கம் நம்முடைய போர்ட்போலியோவில் ஏற்படும்.
நம்மிடம் கடன் முதலீடுகள், கடன் திட்டங்கள், நிலையான வருமானம் இருந்தால் அதிகமான தாக்கம் ஏற்படும். ஆனால் ஈக்விட்டி திட்டங்களிலும் வட்டி விகிதங்கள் உயர்வதும் குறைவதும் பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படி என்பதை புரிந்து கொள்வோம். நாம் கடன் குறித்து பேசும்போது பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்களுக்கும் பாண்டு விலைகளுக்கும் எதிர்மறை தொடர்பு உள்ளது என்று கூறப்படுகிறது. வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும் போது பாண்டுகளின் விலை குறைகிறது மற்றும் வட்டி விகிதங்கள் குறையும் போது உங்கள் ஏற்கனவே உள்ள பாண்டின் மதிப்பு அதிகரிக்கிறது. ஏனெனில் புதிய பாண்டுகளில் வட்டி குறைவாக கிடைக்கிறது. அப்படி பார்த்தால் நீங்கள் வைத்திருக்கும் பாண்டின் மதிப்பு அதிகரிக்கிறது. ஏனெனில் யாராவது அந்த பாண்டை வாங்க வரும்போது தானாகவே அதன் விலை உயரும். உங்கள் பாண்டு பிரீமியமாக வர்த்தகம் செய்யத் தொடங்கும். ஏனெனில் உங்கள் பாண்டு சந்தை வட்டியை விட அதிக வட்டியை வழங்குகிறது. அதனால் நீங்கள் அதை விற்கும்போது ரூபாய் 100 மதிப்புள்ள பாண்டு ரூபாய் 105, ரூபாய் 106, ரூபாய் ஆகஸ்ட் செல்ல வாய்ப்பு உள்ளது. இதைத்தான் பிரீமியம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் வட்டி விகிதம் குறைந்தால் உங்கள் பாண்டின் மதிப்பு அதிகரிக்கும். அதேபோல் எதிர்மாறாகவும் நடக்கும். வட்டி விகிதங்கள் அதிகரித்தால் உங்கள் பாண்டின் மதிப்பு குறையும். ஏனெனில் உங்கள் பாண்டு எடுத்துக்காட்டாக 6% மட்டுமே தருகிறது. மார்க்கெட்டில் வட்டி விகிதம் அதிகரித்துவிட்டால் புதிய பாண்டுகள் 7% கிடைக்கின்றன என்றால் எல்லோரும் அந்த புதிய பாண்டுகளுக்கே செல்லுவார்கள். நீங்கள் அதை விற்க வேண்டியிருக்கும். புதிய பாண்டை வாங்க வேண்டுமென்றால் அந்த பாண்டை தள்ளுபடி விலையில் விற்க வேண்டியிருக்கும். உதாரணத்திற்கு 100 ரூபாய் என்ற முக மதிப்புள்ள பாண்டை நீங்கள் 95 ரூபாய், 94 ரூபாய் அல்லது 96 ரூபாய் என்ற தள்ளுபடி விலையில் விற்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அதனால்தான் வட்டி விகிதங்களில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும்பாலும் டெக்ஸியங்களில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதே நேரத்தில் வட்டி விகிதங்கள் அதிகரிப்பதை எகிட்டி மார்க்கெட்டுக்கும் பிடிக்காது. குறுகிய காலத்தில் மார்க்கெட் மிகவும் ஏற்ற இறக்கமாக மாறும் என்று பார்க்கப்படுகிறது. RBI வட்டி விகிதங்களை உயர்த்தும் போது அல்லது மார்க்கெட்டில் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாகும் போது, சந்தைகளில் வட்டி விகிதங்கள் தொடர்ந்து உயரும்போது பங்குச்சந்தை அதை விரும்புவதில்லை. வட்டி விகிதங்கள் அதிகரிப்பதால் என்ன நடக்கிறது? புதிய MSME, EICME துறை அல்லது புதிய வணிகங்களுக்கு தங்களது வேலை நிறைவு மூலதனத்திற்காக கடன் தேவைப்படுகிறது. புதிய வணிகம் துவங்க விரும்புவோர்களுக்கு அந்த புதிய கடன்கள் அதிக செலவாகி விடுகின்றன. ஏனெனில் வட்டி விகிதங்கள் அதிகரித்துள்ளதால் அவர்களின் மாத தவணையும் EMI அதிகரிக்கும். அப்படியென்றால் கடன் செலவு அதிகமாகும் போது புதியவர்கள் சந்தையில் நுழைய விரும்பினாலும் அல்லது தற்போதுள்ளவர்கள் கூட கடன் எடுக்க வேண்டியிருந்தாலும் அவர்கள் தங்களது திட்டங்களை எங்காவது தள்ளி போடுகிறார்கள். இதனால் நிறுவனத்தின் லாபகரமான தன்மையும் குறைகிறது. மேலும் இதன் நேரடி தாக்கம் எங்காவது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP கூட ஏற்படுகிறது. ஏனெனில் அதிகமான தொழில்கள் துவங்கினால் அவ்வளவாக பொதுப்பொருட்கள் மற்றும் சேவைகள் உற்பத்தி செய்யப்படும். அதனால் நம்முடைய பொருளாதாரம் மேலும் முன்னேறும். ஆனால் ஒரு பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் அதிகரித்துக் கொண்டே இருந்தால் அது எங்காவது தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போதைய நிறுவனங்களின் லாபத்திற்கும் புதிய நிறுவனங்கள் இயங்குவதற்கும் புதிய நிறுவனங்கள் வருவதற்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால்தான் வட்டி விகிதங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது. இது குறிப்பாக கடன் சந்தைகளிலும் கொஞ்சம் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் பங்குச் சந்தையிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். மீண்டும் முதலீடு செய்யும் அபாயம் என்பதை பாருங்கள். நாம் எந்த சொத்து வகையிலும் முதலீடு செய்யும் போது சில நேரங்களில் நமக்கு சில பணப்பழக்கங்கள் கிடைக்கலாம். உதாரணத்திற்கு நாம் கடன் திட்டத்தில் முதலீடு செய்திருந்தால் நாம் ஒரு பாண்ட் வாங்கியிருக்கலாம். இப்போது பாண்டில் நமக்கு தொடர்ச்சியான பணப்பழக்கங்கள் கிடைக்கும். ஒரு நிலையான கூப்பன் நமக்கு வழங்கப்படும். உதாரணத்திற்கு ஒரு பாண்ட் உள்ளது. 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பாண்ட். அது 10% வட்டி தருகிறது. மேலும் அது காலாண்டுதோறும் பணம் செலுத்துகிறது என்றால் நாமும் காலாண்டுதோறும் 2.5% பெறுகிறோம். அப்போது நமக்கு அந்த 2.5%, அதாவது 2500 ரூபாய் காலாண்டுதோறும் கிடைக்கிறது. ஆனால் அதை நாம் அதே 10% வட்டியில் மீண்டும் முதலீடு செய்ய முடியாமல் போகலாம். சாத்தியமாக சந்தையில் வட்டி விகிதம் குறைந்து போகலாம். இதனால்தான் இதை மீண்டும் முதலீடு செய்யும் அபாயம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் என்று சொல்கிறோம். அதாவது நீங்கள் உங்கள் பாதுகாப்பை செக்யூரிட்டி அதை ஆண்டு அல்லது நீங்கள் முதலீடு செய்த வருமான விகிதத்தில் மீண்டும் முதலீடு செய்ய முடியாத நிலை. அதனால் இதை மீண்டும் முதலீடு செய்யும் அபாயம் என்று சொல்கிறோம். ஆனால் இது அதிகமான தாக்கம் இல்லை. ஆனால் கணித ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது இதனால் ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. அரசியல் அபாயம், பொலிட்டிக்கல் ரிஸ்க் ஒரு பெரிய காரணியாகும். மீண்டும் அபாயம் என்றால் அது எப்போதும் கவலைக்குரிய விஷயம். பாருங்கள், அரசியல் என்றால் சந்தை எப்போதும் ஒரு நிலையான அரசாங்கத்தை விரும்பும். எந்த பொருளாதாரத்திலும் ஒரு நிலையான அரசாங்கம் இருந்தால் சந்தைக்கு அது மிகவும் பிடிக்கும். நிலையான அரசாங்கம் இருந்தால் அதன் அனைத்து திட்டங்களும் நிலையாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் அரசாங்கம் மாறிக்கொண்டே இருந்தால் அது பங்குச் சந்தையோ அல்லது சந்தையோ எதற்கும் பிடிக்காது. ஏனெனில் நடப்பில் உள்ள திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வாய்ப்பு உள்ளது. புதிய அரசாங்கம் வந்தால் அது தன்னுடைய புதிய திட்டங்களோடு வருகிறது. அதனால் பங்குச் சந்தை மிகவும் உணர்வானது. அரசியல் மாற்றங்களை பொறுத்தவரை எந்தவொரு அரசியல் மாற்றமும் நடந்தாலும் அது பெரிய மாநிலங்களில் நடந்தால் கூட அல்லது உள்ளூர் மாநிலங்களில் தேர்தல்கள் நடந்தாலும் பங்குச் சந்தை அதை கவனமாக பார்க்கும். அதனால் சந்தை எதிர்பார்ப்பது ஒரு குறிப்பிட்ட அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அது நடக்கவில்லை என்றாலும் அல்லது அந்த அரசியல் மாற்றம் நடக்கக்கூடாது என்று நினைத்தால் ஆனால் அது நடந்துவிட்டால் அது சந்தையை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும். குறுகிய காலத்திற்கு மட்டும் அது பாதிப்பை ஏற்படுத்தலாம்.
ஆனால் நீண்ட காலத்திற்கு பார்த்தால் உங்கள் ஜிலிபி நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, உங்கள் பொருளாதாரம் நன்றாக செயல்படுகிறது, உங்கள் நிறுவனங்களின் வருமானம் நல்ல நிலையில் உள்ளது என்றால் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் குறுகிய காலத்திற்கு பார்த்தால் அரசியல் காரணிகள் உங்கள் வருமானத்தை பாதிக்க முடியும். பொருளாதார வளர்ச்சி குறைவாகி விடுவது, பொருளாதாரத்தில் மந்தநிலை ஏற்படுவது, பொருளாதாரத்தில் நிதி பற்றாக்குறை அதிகரிப்பது ஆகியவை காணப்பட்டுள்ளன. இவை எல்லாம் பொருளாதாரத்தை கொஞ்சம் மந்தமாக்கும். ஜிடிபி வளர்ச்சி விகிதத்தில் தடுப்பு ஏற்படுகிறது. ஜிடிபி அதிக வேகத்தில் வளராது. அதனால் பல விஷயங்கள் உள்ளன, அவை பொருளாதாரத்தை எதிர்மறையாக பாதிக்கின்றன. இதையே பொருளாதார அபாயங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது வெளிநாட்டு நாணய அபாயம். உங்களால் செய்யப்பட்ட முதலீடு அல்லது நம்முடைய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் இந்திய ரூபாயில் மதிப்பிடப்பட்டிருக்கலாம் அல்லது ரூபாயில் அதன் மதிப்பீடு இருக்கலாம். அதனால் வெளிநாட்டு போர்ட்போலியோ முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்கள் கிடைக்கும், யூனிட்கள் கிடைக்கும். இந்தியர்களுக்கு அவை ரூபாயில் கிடைக்கலாம். மேலும் நாணயத்தின் இயக்கம் காரணமாக அதிகமான தேவை மற்றும் வழங்கல் ஏற்படலாம். உண்மையில் அவர்களுக்கு அவர்களது நாணயத்தில் அந்த மதிப்பு அதே அளவுக்கு கிடைக்காது, குறைவாகவோ அதிகமாகவோ கிடைக்கலாம். அதனால் வெளிநாட்டு போர்ட்போலியோ முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவில் முதலீடு செய்வது ஒரு வகையான அபாயமாக இருக்கிறது. ஏனெனில் இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் அனைத்தும் ரூபாயில்தான் நடைபெறுகின்றன. மேலும் அவர்களது நாணயம் ரூபாய்க்கு எதிராக மதிப்பிழக்குமானால் ரிடெம்ஷன் நேரத்தில் அவர்கள் ரிடெம்ஷன் செய்திருந்தாலும் அவர்களது நாணயம் 2% வரை மதிப்பிழந்தால் அவர்களுக்கு 98 ரூபாய் மட்டுமே கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இங்கே ரிட்டர்ன் உருவாகியுள்ளது, ஆனால் நாணய சமநிலையின்மை காரணமாக அவர்களது ரிட்டர்ன் குறைந்துவிட்டது. அது அதிகமாகவும் இருக்கலாம். இதைத்தான் வெளிநாட்டு நாணய அபாயம் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் யூனிட்களை பங்குச் சந்தைகள் மூலம் பரிவர்த்தனை செய்வதில் உள்ள அபாயம். இன்று நாம் பங்குச் சந்தை மூலம் யூனிட்கள் வாங்குகிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்களுக்கு பேசியில் .m.s உள்ளது மற்றும் n.s.m.s உள்ளது. இரண்டிலும் இது அபாயம் இல்லை என்று நான் சொல்வதில்லை. ஆனால் சில நேரங்களில் எந்தவொரு தளத்திலும் ஏதாவது சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆர்டர் செயலாக்கத்தில், செட்டில்மெண்டில், கிளியரிங் கூட்டுறவில், தரவு அனுப்புவதில். எனவே சில அபாயங்கள் இதில் உள்ளன. ஆனால் பெரும்பாலான பரிவர்த்தனைகள் மிகவும் மென்மையாக செயல்படுகின்றன. ஆனால் எப்போதாவது ஏதாவது அபாயம் வந்துவிட்டால் அதனால் எதையும் பொதுவான அபாய வகையில் ஒரு புள்ளியாக வைத்திருக்கிறார்கள். இதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். மேலும் இந்த விஷயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களின் செயலாக்கத்தை பிசி மற்றும் என்இசி தான் செய்கின்றன. எனவே சில சமயம் பரிவர்த்தனையில் தாமதம் ஏற்பட்டால் மியூச்சுவல் ஃபண்ட்கள் அதில் எதுவும் செய்ய முடியாது. நான் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தை பற்றித்தான் பேசுகிறேன். அதனால் இது மீண்டும் ஒரு வகை அபாயம். இவை எல்லாம் பொதுவான அபாய காரணிகள், எல்லா சீம்களுக்கும் பொருந்தும். இப்போது சீம் குறிப்பிட்ட அபாய காரணிகளை பற்றி பேசப் போகிறோம். அதில் முதலில் வருகிறது ஈக்விட்டி மற்றும் ஈக்விட்டி தொடர்புடைய கருவிகளுக்கான அபாயம். இன்று ஈக்விட்டியில் பணம் செலுத்தப்படுகிறது அல்லது ஈக்விட்டி கருவிகளில் பணம் செய்கிறது. அப்படியென்றால் நாம் ஈக்விட்டியில் முதலீடு செய்யும் போது எங்களுக்கு என்ன அபாயம் இருக்கிறது? நம்முடைய போர்ட்போலியோ குறைவாகவும் போகலாம் அல்லவா? நம்முடைய மூலதனத்தை இழக்கும் வாய்ப்பும் இருக்கிறதா? அல்லது நாம் எவ்வளவு அபாயம் எடுக்கிறோம் என்றால் எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? அப்படித்தான் அபாயம் இருக்கிறது. அதை எப்படி அளவிட முடியும்? அப்படியென்றால் இதையெல்லாம் புரிந்து கொள்வோம். ஈக்விட்டி மற்றும் ஈக்விட்டி தொடர்புடைய கருவிகள் மிகவும் நிலைமாறும் தன்மை கொண்டவை மற்றும் தினசரி மதிப்பில் மாற்றங்களுக்கு உட்பட்டவை. அவற்றின் விலை ஏற்ற இறக்கம் தினசரி அடிப்படையில், தேவை மற்றும் வழங்கல் அடிப்படையில் நடக்கிறது. எந்த ஈக்விட்டி இருந்தாலும், எந்த நிறுவனத்திற்கும் சேர்ந்திருந்தாலும், எந்த சந்தை நிலைமையிலும் இருந்தாலும். உதாரணத்திற்கு நான் எஸ்பி வங்கியை பற்றி பேசுகிறேன். எஸ்பியில் இன்று நல்ல தேவை இருந்தால் அல்லது சந்தை எதிர்பார்த்ததை விட நல்ல முடிவுகள் வந்தால் அந்த பங்கு விலை வேகமாக உயரும் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆனால் காலாண்டு முடிவுகள் நல்லதாக வரவில்லை என்றால் அந்த பங்கு விலை கீழே விழும் வாய்ப்பு உள்ளது. அல்லது தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் வருமானம் அதிகரிக்கவில்லை என்றால், ஏதேனும் காரணத்தால் நிறுவனத்திற்கு இழப்புகள் ஏற்பட்டால் அதுவும் உங்கள் போர்ட்போலியோவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால்தான் ஃபண்ட் மேனேஜர்கள் மிகவும் கவனமாகவும் ஆய்வுடன் உங்கள் போர்ட்போலியோவை தேர்வு செய்கிறார்கள். சில அபாயங்களை ஃபண்ட் மேனேஜர் தங்களது திறமைகளால் உங்கள் அபாயத்தை பரவலாக்கி அல்லது குறைத்து விடுகிறார்கள். சில அபாயங்களை நாம் குறைக்க முடியாது. அவை தொடரும். அவை என்னவாக இருக்கின்றன? ஆனால் எஸ் ஈக்விட்டி என்றால் ஈக்விட்டிகளில் இந்த அபாயம்தான் அதிகம். அதாவது அவை மிகவும் நிலைமாறும் தன்மை கொண்டவை. அவற்றின் விலைகள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். அது பொருளாதார நிலைமைகளையும் சார்ந்திருக்கும். மீண்டும் அரசியல் நிலைமைகள் பற்றியும் நாம் பேசினோம். அரசியல் நிலைமைகளையும் அது சார்ந்திருக்கும். வட்டி விகிதங்களையும் சார்ந்திருக்கும். எந்த ஒரு விஷயமும் பொருளாதாரத்தில் நடந்தால் அதற்கான முதல் தாக்கம் ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் தெரியும். பிறகு 2008 - சப்தரைம் நெருக்கடி ஏற்பட்டது. அப்போது நம்முடைய ஈக்விட்டி மார்க்கெட்டிலும் தாக்கம் ஏற்பட்டது.
அதற்கு பிறகு 2014 என்டிஏ அரசு வந்தபோது நம்முடைய ஈக்விட்டி மார்க்கெட் வெகுவாக உயர்ந்தது. 208 மைனஸில் சப்ரைம் நெருக்கடியால் மார்க்கெட் விழுந்தது. சமீபத்திய உதாரணமாக நீங்கள் கோவிட் காலத்தை எடுத்துக்கொண்டால் 2020 மைனஸில் கோவிட் வந்தவுடன் ஈக்விட்டி மார்க்கெட் முற்றிலும் சரிந்தது. சுமார் 35% வரை 12,000 இருந்த நிப்பி 7,500 வரை குறைந்தது. ஆனால் மீண்டும் நம்முடைய அடிப்படை நிலைகள் நல்லவை என்பதால் மார்க்கெட் நல்ல முறையில் திரும்பி வந்தது. ஆனால் மீண்டும் குறுகிய காலத்தில் ஈக்விட்டி மற்றும் அதனுடன் தொடர்புடைய கருவிகள் ஆபத்தானதும் அதிக ஏற்ற இறக்கங்களும் கொண்டவையாக இருக்கின்றன. அதனால்தான் சொல்கிறார்கள், நீங்கள் ஈக்விட்டியில் முதலீடு செய்யும் போது உங்கள் நோக்கத்தை நீண்ட காலத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பொருளாதாரத்திற்கு ஒரு வணிக சுழற்சி முழுமையாக முடிவடைய அனுமதியுங்கள். மந்தம், மீட்பு, வீழ்ச்சி எல்லாம் நடந்த பிறகு 8 அல்லது 10 ஆண்டுகளில் ஈக்விட்டிகள் உங்களுக்கு நல்ல செயல்திறனை வழங்கும். மேலும் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் யாராவது ஒருவர் 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஈக்விட்டியில் முதலீடு செய்து இருந்தால் அவருக்கு இழப்பில் வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கும். அதனால்தான் நீங்கள் ஈக்விட்டியில் முதலீடு செய்கிறீர்கள் என்றால் நீண்ட காலத்திற்கு முதலீட்டை தொடருங்கள். இதுவே ஈக்விட்டியில் உள்ள அபாயம் என்று நான் உங்களுக்கு விளக்கியது. இப்போது ஷார்ட் செல்லிங்குடன் தொடர்புடைய அபாயங்களை பற்றி பேசலாம். அதற்கு முன்பு ஷார்ட் செல்லிங் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் செய்யும் போது ஒரு ஷேரை விற்க முடியும். உங்களிடம் அந்த ஷேர் இல்லாமலே, அதாவது நீங்கள் வாங்கவில்லை என்றாலும் அதில் ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்க முடியும். அதாவது அதை விற்க முடியும். அதில் லாபம் என்ன? அதில் முதலீட்டாளருக்கு லாபம் என்னவென்றால், நீங்கள் அந்த ஷேரை ஷார்ட் செய்த பிறகு அதன் விலை குறைந்தால் அது எவ்வளவு குறையுமோ அந்த அளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மார்க்கெட்டில் 2 விதமாக பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் வாங்கினால் மேலே விற்று பணம் சம்பாதிக்க முடியும். இதைத்தான் நாம்லோம் என்று சொல்கிறோம். மற்றொரு பக்கம் நீங்கள் ஷார்ட் செய்கிறீர்கள் என்றால், அதாவது எந்த ஒரு பங்கிலும் ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறீர்கள், அதை விற்றுவிட்டீர்கள் என்றால் அந்த பங்கு எவ்வளவு கீழே விழுமோ அந்த அளவு உங்களுக்கு லாபம். கீழே வந்த பிறகு அதை ஸ்வயர் ஆஃப் செய்ய வேண்டும். இப்போது இதில் என்ன ஆபத்து இருக்கிறது? என்ன அபாயம் இருக்கிறது? ஷார்ட் செல்லிங் அபாயம் என்னவென்றால், நீங்கள் அந்த குறிப்பிட்ட பந்தையோ அல்லது பங்குச் சுருக்கத்தை ஷார்ட் செய்திருக்கிறீர்கள், அதாவது விற்றிருக்கிறீர்கள், ஆனால் அந்த பங்கு விலை மேலே போய்விட்டால். நாம் பங்கு விலை வாங்கும்போது விலை கீழே வந்தால் நமக்கு இழப்பு ஆரம்பமாகும் போலவே பங்கு விலை நம்முடைய வாங்கிய விலையை விட கீழே போக ஆரம்பித்தால் இங்கே விஷயம் முற்றிலும் மாறாது இருக்கிறது. நாம் அதை ஷார்ட் செய்துவிட்டால் அந்த பங்கு எவ்வளவு மேலே போனால் அவ்வளவு நமக்கு இழப்பு அதிகமாகும். இதுதான் ஷார்ட் செல்லிங் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அபாயங்கள் மிட் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவனங்களில் முதலீடு செய்வதில் உள்ள அபாயங்கள் பற்றியது. அதற்கு முன்பு மிட் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவனங்கள் என்றால் என்ன, மேலும் இதில் இன்னொரு கேப் உள்ளது, அதை நாம் லார்ஜ் கேப் என்று அழைக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் முதலில் இந்த மூன்றையும் நாம் பார்க்கலாம். எந்த ஒரு நிதி புத்தகத்திலும் இந்த கேப்புகளுக்கான வரையறைகள் கொடுக்கப்படவில்லை. ஏனெனில் நம்முடைய லார்ஜ் கேப் அமெரிக்காவுக்கு ஸ்மால் கேப் ஆகஸ்ட் இருக்கலாம், அல்லது நம்முடைய ஸ்மால் கேப் பாகிஸ்தானுக்கு லார்ஜ் கேப் ஆகஸ்ட் இருக்கலாம். அதனால் ஸ்மால் கேப்புகளின் வரையறை, லார்ஜ் கேப்பின் வரையறை, மிட் கேப்பின் வரையறை இவை எல்லாம் பொருளாதாரத்துக்கு பொருளாதாரம் மாறுபடுகின்றன. ஆனால் நிஜம்படி 5 வகைகள் உள்ளன என்று அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். நமக்கு தேர்வில் கேள்வி வரக்கூடியது இதை அடிப்படையாக வைத்தே நாமும் நம்முடைய தயாரிப்பை செய்யப் போகிறோம். அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் முதல் 100 நிறுவனங்கள், அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் மிகப்பெரிய முதல் 100 நிறுவனங்கள், இவை லார்ஜ் கேப் என கருதப்படும். எனவே லார்ஜ் கேப் நிறுவனம் எது? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் முதல் 100 நிறுவனங்கள். மற்றும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்றால் என்ன? ஸ்டாக் விலை மற்றும் சந்தையில் இருக்கும் ஷேர்களின் எண்ணிக்கையை பெருக்கினால் அல்லது ப்ரீ ஃப்ளோட்டிங் ஷேர்களை பெருக்கினால் கிடைக்கும் மதிப்புதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். சந்தையில் எத்தனை ஷேர்கள் ஃப்ளோட் ஆகின்றனவோ அவற்றை ஷேர்களின் எண்ணிக்கையுடன் பெருக்கினால் நமக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடைக்கும். அதாவது பெரிய நிறுவனங்கள், அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்கும் நிறுவனங்கள், அந்த வரிசைப்படி முதல் 100 நிறுவனங்கள் லார்ஜ் கேப்பில் வைக்கப்படுவார்கள். இதற்கு பிறகு 2வது வகை மிட் கேப் என்று வருகிறது. மொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் 101 முதல் 250வது வரையிலான நிறுவனங்கள், அவை மிட் கேப் வகையுடன் கூடிய மிட் கேப்பாக கருதப்படும். மற்றும் 251 முதல் மீதமுள்ள அனைத்து நிறுவனங்களும் அவை ஸ்மால் கேப் வகையில் சேர்க்கப்படும். அப்படியென்றால் நிஜம் இல் கேள்வி வந்தால் மிட் கேப் நிறுவனத்தின் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இங்கு வரும் என்று நாம் அந்த பதிலை மிகவும் எளிதாக சொல்ல முடியும். முதல் 100 லார்ஜ் கேப், 101 முதல் 250 வரை மிட் கேப், 25 பிறகு எத்தனை இருந்தாலும் அவை ஸ்மால் கேப். இப்போது மிட் மற்றும் ஸ்மால் கேப்பில் என்ன ரிஸ்க் இருக்கிறது? பாருங்கள், மிட் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவனங்கள் இருக்கின்றன. முதலில் நாம் லார்ஜ் கேப்பை பற்றி பேசலாம். லார்ஜ் கேப் என்பது மிகவும் பெரியதாக வளர்ந்துள்ள நிறுவனங்கள். அவை நிதி மற்றும் அடிப்படை ரீதியாக வலுவான நிறுவனங்கள். சுமார் 20 முதல் 25 வரை ஆண்டுகளாக நிலைத்திருக்கின்றன. இப்போது அவற்றின் பங்கு விலை மிகவும் நல்ல ரிட்டர்ன் வழங்கியுள்ளது. இப்போது அவர்கள் அந்த வளர்ச்சியை தொடர வேண்டும்.
நீங்கள் அவர்களின் பங்கு விலை சாட்டை பார்த்தீர்கள் என்றால் அது மிகவும் வேகமாக மேலே சென்று கொண்டிருக்கும். ஆனால் இப்போது அவர்களின் வளர்ச்சி ஒரு சாமானிய வேகத்தில் தான் நடைபெறும். ஏனெனில் இப்போது அவை இவ்வளவு பெரிய லார்ஜ் கேப் நிறுவனங்களாகிவிட்டன. மிட் கேப் நிறுவனங்கள் என்றால் அடுத்ததாக லார்ஜ் கேப் ஆகும் நிறுவனங்கள்தான். அவர்கள் தயாரிப்பு மார்க்கெட்டில் வந்துவிட்டது. தயாரிப்பு நன்றாக நடக்கிறது. அவர்களுக்கு முதலீடு செய்யும் நிறுவனங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் வருமானத்தை பார்த்து வரத் தொடங்கியுள்ளன. நிறுவனங்களுக்கு லாபம் வரத் தொடங்கியுள்ளது. எதிர்காலத்தில் அவர்களின் வருமானம் மேலும் அதிகரிக்கும். மேலும் 5-10 ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த நிறுவனம் லார்ஜ் கேப் ஆகிவிடும். அதைவிட சிறிய நிறுவனங்கள் தான் ஸ்மால் கேப் ஆகும். அவை நன்றாக நிறுவப்பட்ட நிறுவனங்கள். நிறுவனம் நிறுவப்பட்டுவிட்டது. அவர்களிடம் ஒரு ஐடியா உள்ளது. அவர்களின் தயாரிப்பு மார்க்கெட்டில் வந்துவிட்டது. ஆனால் அவர்களின் பங்கு மிகவும் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் தோல்வி அடையும் வாய்ப்பு மிகவும் அதிகம். அதனால் ஸ்மால் கேப் பங்குகள் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தரக்கூடும். அதே சமயம் அந்த ஸ்மால் கேப் பங்கு உங்கள் முதலீட்டை முற்றிலும் பூஜ்யமாக்கவும் செய்யக்கூடும். அதனால் இந்த முறையில் இது ஒரு அபாயத்தை குறைக்கும் வழி. மேலும் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் பங்குகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஆனால் ஸ்மால் கேப்பை விட அவ்வளவு அதிகமாக இருக்காது. லார்ஜ் கேப்பில் அதிக திரவத்தன்மை இருப்பதால் ஒரு லார்ஜ் கேப் பங்கில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது மிகவும் கடினம். ஏனெனில் லார்ஜ் கேப்பில் உள்ள பெரிய நிறுவனங்களுக்கு அதிகமான பங்குகள் இருக்கும். அதே அளவுக்கு சந்தையில் அதிகமாக வர்த்தகம் நடக்கிறது. மேலும் வாங்குபவர்களும் விற்குபவர்களும் மிகச் சிறப்பாக இருக்கிறார்கள். நிறைய பணப்புழக்கம் இருந்தாலும் வெளிப்புற காரணிகளாலோ அல்லது பெரிய காரணிகளாலோ அது இருக்கலாம். இன்று ஏற்கனவே ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒப்பிடுகையில் பார்த்தால் லார்ஜ் கேப் பங்குகள் எளிதாக வளர்கின்றன. சாதாரண வேகத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கும் மிட் கேப் பங்குகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்ற இறக்கங்கள் கொண்டவை மற்றும் மிகவும் அதிக ஏற்ற இறக்கங்கள் கொண்டவை சில பங்குகள் மற்றும் ஷேர்கள்தான். அதனால் சந்தையில் இவை எப்படி நகர்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டெரிவேட்டிவ் தொடர்பான அபாயங்கள். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் செபி மற்றும் ஆர்பிஐயிடம் டெரிவேட்டிவ்களில் முதலீடு செய்ய அனுமதி கேட்டால் மற்றும் அந்த அனுமதி கிடைத்தால் ஒரு வரம்புக்குள் அவர்கள் டெரிவேட்டிவ்களில் முதலீடு செய்ய முடியும். ஆனால் நண்பர்களே, நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், டெரிவேட்டிவ்கள் என்பது பெரும் அழிவை ஏற்படுத்தும் ஆயுதங்கள் போன்றவை. ஏனெனில் டெரிவேட்டிவ்களில் நிலைபெறுதல் பொசிஷன் எவரேஜுடன் இருக்கும். அதனால்தான் ஃபண்ட் மேனேஜர்கள் இதில் பணம் முதலீடு செய்யவில்லை. அவர்கள் வெறும் வாங்கி வைத்திரு என்ற தந்திரத்தையே பின்பற்றுகிறார்கள். அதனால்தான் டெரிவேட்டிவ்களில் மியூச்சுவல் ஃபண்ட்களில் பணம் முதலீடு செய்யப்படுவதில்லை. ஆனால் ஒரு அளவுக்கு நீங்கள் மற்றும் ஆர்பிஐயின் அனுமதி பெற்றால், அது கிடைத்துவிட்டால் நீங்கள் சில முதலீடுகளை செய்ய முடியும். இப்போது டெக் ஃபண்டுகளுக்கு தொடர்பான அபாயங்களை பற்றி பேசலாம். முதலில் வருகிறது மறுமுதலீட்டு அபாயம். பாருங்கள், வீடியோவின் தொடக்கத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னேன் மறுமுதலீட்டு அபாயம் என்றால் என்ன என்று. அதாவது நம்முடைய வரிசையாக வரும் பணப்புழக்கங்கள் முந்தைய நேரத்தில் நாம் முதலீடு செய்த அதே நேரத்தில் மீண்டும் முதலீடு செய்ய முடியாத நிலை. இதைத்தான் நாம் மறுமுதலீட்டு அபாயம் என்று அழைக்கிறோம். பாண்டில் பணப்புழக்கங்கள் வரிசையாக கிடைக்கும்போது அந்த பணப்புழக்கங்களை மீண்டும் அதே வட்டி வீதியில் முதலீடு செய்ய முடியாத நிலை. மார்க்கெட்டில் வட்டி விகிதம் குறைந்துவிட்டால் இதுவே மறுமுதலீட்டு அபாயம் ஆகும். அதற்கு பிறகு வருகிறது வட்டி விகித அபாயம். நான் வீடியோவில் மிகவும் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன், பாண்டு விலை மற்றும் மார்க்கெட் வட்டி விகிதங்களுக்கு இடையே எதிர்மறை தொடர்பு உள்ளது. அதனால் வட்டி விகிதம் அதிகரித்தால் பாண்டு விலை குறையும். அதற்கு பிறகு சர்வீஸ் ரேட்டிங் மைக்ரேஷன் அபாயம் என்று எந்த ஒரு கடன் பாதுகாப்புக்கும் ஒரு மதிப்பீடு இருக்கும். TAA முதல் T வரை TAA இருக்கிறது. இதுவே மிகவும் பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது என்பது தவறுதலாகும். அதனால் இதற்கிடையில் பல்வேறு மதிப்பீடுகள் இருக்கும். நாம் எந்த ஒரு கடன் பாதுகாப்பிலும் முதலீடு செய்யும் போது உதாரணத்திற்கு அதன் மதிப்பீடு அல்லது A+ என்று இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அதன் மதிப்பீடு குறைந்துவிட்டது. அப்பொழுது நாம் அந்த அபாயத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த அபாயம் அந்த கடன் பாதுகாப்பில் நமக்கு ஏற்படும். இதுதான் ரேட்டிங் மைக்ரேஷன் அபாயம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் அபாயம் என்ன? கடன் தவறுதல் அபாயம் உள்ளது. உதாரணத்திற்கு, கடன் வாங்கியவர் உங்கள் முதன்மை தொகையையும் வட்டித் தொகையையும் செலுத்த தவறினால் அதுவே கடன் தவறுதல். அவர் உங்கள் வட்டித் தொகையை செலுத்த முடியாமல் போனால் அதுதான் அபாயம். நாம் B ரேட்டிங்கிற்கு போகும்போது அந்த அபாயம் அதிகரிக்கிறது. எந்த ஒரு ரேட்டிங்கிலும் தவறுதல் ஏற்பட்டால் அந்த குறிப்பிட்ட கடன் பாதுகாப்பில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும். இப்போது நாம் கடன் அபாயம் பற்றி பேசப் போகிறோம். மிகவும் முக்கியமான காரணி என்பது வெளியீட்டாளரின் வட்டி மற்றும் முதன்மை தொகை செலுத்தும் திறன். ஒரு வெளியீட்டாளர், அதாவது கடன் பாதுகாப்பை வெளியிட்டவர், வட்டி அல்லது முதன்மை தொகை செலுத்துவதில் தவறினால் அல்லது தவற வாய்ப்பு இருந்தால் அதைத்தான் நாம் கடன் அபாயம் என்று அழைக்கிறோம். நாம் வட்டி கிடைக்கவில்லை அல்லது முதன்மை தொகையும் திரும்ப வரவில்லை என்று பேசும்போது அதுவே கடன் அபாயமாக ஆகிவிடுகிறது. நான் உங்களுக்கு சொன்னது போல, ஒரு மதிப்பீடு குறைவாகும் போது கடன் அபாயம் அதிகரிக்கிறது. அதாவது வெளியீட்டாளர் வட்டி மற்றும் முதன்மை தொகையை செலுத்த முடியாத நிலை அதிகரிக்கிறது. TAA என்பது மிகவும் பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. அதாவது முதன்மை தொகையும் நமக்கு திரும்ப கிடைக்கும், வட்டி தொகையும் நமக்கு திரும்ப கிடைக்கும்.
அதனால் அந்த பாதுகாப்பு பத்திரத்தில் இந்த அபாயம் குறைவாக இருக்கும். இதையே கடன் அபாயம், கிரெடிட் ரிஸ்க் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நாம் சிஸ்டமாட்டிக் மற்றும் அன்சிஸ்டமாட்டிக் அபாயங்களை பற்றி பேசப் போகிறோம். சிஸ்டமாட்டிக் என்றால் சந்தை அபாயம், அன்சிஸ்டமாட்டிக் அபாயம் என்பதை குறிப்பிடுகிறது. நிறுவனத்திற்கு உரிய அபாயம். இதை நாம் பன்மைப்படுத்தி டைவர்சிஃபை செய்ய முடியும். மேலும் அதை முழுமையாக நொதிக்க நீள்வரை பன்மைப்படுத்த முடியும். அதாவது அன்சிஸ்டமாட்டிக் அபாயத்தை நாம் முழுமையாக பன்மைப்படுத்தி குறைக்க முடியும். அதனால் இந்த கேள்வி வர வாய்ப்பு இருக்கிறது. அன்சிஸ்டமாட்டிக் அபாயத்தை முழுமையாக பன்மைப்படுத்தி டைவர்சிஃபை குறைக்க முடியும் என்பது உண்மைதானா அல்லது பொய்யா என்று கேட்கலாம். இதற்கு நீங்கள் உண்மை என்று பதில் சொல்ல வேண்டும். நமக்கு கிடைக்கும் வருமானம் என்பது சிஸ்டமாட்டிக் அபாயத்திற்காகவே கிடைக்கிறது. நாம் எடுத்துக்கொள்ளும் அபாயம் சிஸ்டமாட்டிக் அபாயம்தான். இக்குவிட்டியில் முதலீடு செய்து அந்த அபாயத்தை ஏற்கும் முதலீட்டாளருக்கு இழப்பீடு, கம்பென்சேஷன் வழங்கப்படுகிறது. அதனால்தான் அதை நாம் சிஸ்டமாட்டிக் அபாயம் என்று அழைக்கிறோம். இதையே நாம் பொருளாதார அபாயம், எக்கனாமிக் ரிஸ்க் என்றும் சொல்கிறோம். முழு பொருளாதாரத்திலும் உங்கள் பத்திரத்திற்கு பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பை நீங்கள் பன்மைப்படுத்தி டைவர்சிஃபை குறைக்க முடியாது. அதனால்தான் முறையான ஆபத்தை சந்தை ஆபத்து என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கோவிட் வந்ததைப் போல சந்தையில் ஏதேனும் ஆபத்து வந்தால் சந்தை வீழ்ச்சியடையும். எனவே தேதி என்பது ஒரு முறையான ஆபத்து என்று அழைக்கப்படுகிறது. அதை பன்முகப்படுத்த முடியாது. நீங்கள் இதை பன்மைப்படுத்த முடியாது. ஆனால் குறிப்பிட்ட அபாயம் ஒரு நிறுவனத்தில் இருக்கும் தனிப்பட்ட அபாயம். அந்த நிறுவனத்தை உங்கள் போர்ட்போலியோவில் சேர்க்காமல் அந்த அபாயத்தை பன்மைப்படுத்தி டைவர்சிஃபை குறைக்க முடியும். அதனால் நிறுவனம் சார்ந்த அபாயம் நம்மால் குறைக்க முடியும், பன்மைப்படுத்த முடியும். ஆனால் சந்தை அபாயம், அதாவது சிஸ்டமாட்டிக் அபாயம், அதை பன்மைப்படுத்த முடியாது. நாம் சிஸ்டமாட்டிக் அபாயத்தை பீட்டா மூலம் கணக்கிடுகிறோம். அதை நாம் பின்னர் விரிவாக பார்க்கப் போகிறோம். ஈக்விட்டி சீம்களின் செயல்திறனை பாதிக்கும் காரணிகள். இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் எவை காரணிகள் இவ்விட்டி சீம்களின் செயல்திறனை பாதிக்கின்றன என்பதை. முதலில் வருகிறது பங்கு தேர்வு. ஃபண்ட் மேனேஜர் உங்கள் போர்ட்போலியோவில் தேர்வு செய்யும் பங்குகளின் தரம் என்ன? பாருங்கள், நான் சொல்லிக் கொள்கிறேன். எல்லா ஃபண்ட் மேனேஜர்களும் சிபே சார்ட்டர் கோதர்கள்தான். சிபே இன்ஸ்டிடியூட் அமெரிக்காவிலிருந்து சார்ட்டர்ட் ஃபைனான்சியல் அனலிஸ்ட். அவர்கள் மிகவும் திறமையான மற்றும் தகுதியான நபர்கள். ஒவ்வொரு பந்தையும் தேர்வு செய்ய அவர்கள் மிக உயர்ந்த ஆராய்ச்சி செய்கிறார்கள். அவர்கள் அந்த நிறுவனத்தின் செயல்பாட்டு பகுதிக்கு சென்று நிறுவனத்தின் உச்ச மேலாண்மை அணியை சந்தித்து அந்த நிறுவனத்தின் எல்லா பைலன்ஸ் ஷீட் மற்றும் நிதி அறிக்கைகளையும் பார்வையிடுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் முதலீட்டு பரப்பிலிருந்து பங்குகளின் பரப்பிலிருந்து ஒரு பங்கினை தேர்வு செய்கிறார்கள். அதற்கு பிறகு உங்களுக்காக அந்த குறிப்பிட்ட திட்டத்தில் அல்லது பங்குகளில் ஒரு போர்ட்போலியோ தயார் செய்யப்படுகிறது. அதில் உங்கள் பணம் முதலீடு செய்யப்படுகிறது. இந்த முறையில் உங்கள் முதலீடுகளை அந்த ஃபண்ட் மேனேஜர் நிர்வகிக்கிறார். அதனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம் என்னவென்றால், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தின், குறிப்பாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தின் செயல்திறனை மிகவும் பாதிப்பது அதில் எவ்வாறு தரமான பங்குகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன என்பதே. மேலும் ஃபண்ட் மேனேஜர் செய்யும் பகுப்பாய்வு 2 விதமான பகுப்பாய்வுகளாகும். ஒன்று என்பது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், மற்றொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ். இப்போது பார்க்கலாம், இரண்டும் என்னவென்று புரிந்து கொள்வோம். நாம் ஒரு நிறுவனத்தின் நிதி அறிக்கைகளை மதிப்பீடு செய்யும் போது அதனை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்று அழைக்கிறோம். அந்த நிறுவனத்தின் அடிப்படை அம்சங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். நிறுவனம் பணம் நிறைந்ததாக உள்ளது, நிறுவனம் மிகவும் அடிப்படையில் வலுவாக உள்ளது, நிறுவனத்திடம் உள்ள முக்கியமான திட்டங்கள் போதுமானவை, மேலும் இந்த திட்டங்களில் நிறுவனத்தின் பங்கு தொடர்ந்து உள்ளது, அவை எதிர்கால வளர்ச்சிக்கும் வளர்ச்சி வருமானங்களுக்கும் உறுதியாக இருக்கின்றன மற்றும் தொடர்ந்து வரக்கூடும். அதனால் இவை எல்லாம் நிறுவனத்தின் அடிப்படை ஆராய்ச்சிகள். இதில் அடிப்படைகள் தொடர்புடையவை. நிறுவனத்தின் பைலன்ஸ் ஷீட்டை படித்து அந்த நிறுவனம் எவ்வளவு வலுவாக உள்ளது என்பதை சொல்ல முடியும். இது எல்லாம் அடிப்படை பகுதியில்தான் வருகிறது. இப்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் வருகிறது. டெக்னிக்கல் அனாலிசிஸில் நாம் சார்கள் விலை மற்றும் வால்யூமை பார்த்து ஒரு விலையின் இயக்கத்தை கவனித்து அந்த விலை இயக்கத்தில் என்ன தாக்கம் வருகிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்கலாம் என்று பார்க்க முயற்சிக்கிறோம். நாம் குறுகிய கால முதலீட்டை பற்றி பேசும்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் குறைவாக பயன்படுத்தப்படலாம். ஆனால் நீண்ட கால முதலீடுகள் எப்போதும் அடிப்படைகளை அடிப்படையாக கொண்டவை. ஒரு நிறுவனத்தின் அடிப்படைகள் நல்லவையாக இருந்தால், வளர்ச்சி சிறப்பாக இருந்தால், வருமானம் அர்னிங்ஸ் நல்லதாக இருந்தால் உங்களுக்கு நல்ல வருமானம் ரிட்டர்ன் கிடைக்கும். நீண்ட கால முதலீட்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்பது குறுகிய கால முதலீட்டாளர்கள் மற்றும் திரடர்களுக்காகவே இருக்கும். அவர்கள் பெரும்பாலும் டெக்னிக்கல் விஷயங்களை பார்த்து சார்ட்டில் பார்த்து முடிவெடுக்கிறார்கள். சார்ட்டை மதிப்பீடு செய்ய முயற்சிக்கிறார்கள். விலை மற்றும் வால்யூமை பார்த்து அதிக வால்யூமில் ஒரு பங்கில் செக்யூரிட்டியில் விற்பனை நடந்தால் அது குறுகிய காலத்தில் அந்த பங்கு இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று கருதப்படுகிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்கின்றன. ஆனால் நிஜம்படி நான் சொன்ன இந்த 3-4 வரைகளை தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கும் ஆழமாக போக வேண்டிய அவசியமில்லை. கேள்வியும் மிகவும் நேரடியாகவே வரும். மேலும் நம்முடைய வீடியோ உருவாக்கும் நோக்கமும் உங்களுக்கு என் பைவையை 5 தெளிவாக புரிய வைப்பதே. அதனால் இந்த வரையறை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதுவே போதும் மார்க்கெட்டிசம் இந்த தேர்வை கடக்க.
இப்போ நாம ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம். ஒரு கம்பெனியை மதிப்பீடு செய்ய நாம எந்தெந்த விஷயங்களை பார்க்கிறோம்? நாம் அந்த கம்பெனியின் பார்க்கலாம், பிரைஸ் டு எர்னிங் ரேஷியோ பார்க்கலாம், டிவிடெண்ட் ஈல்டு பார்க்கலாம், பிரைஸ் எர்னிங் growth ரேஷியோ பார்க்கலாம், புக் வேல்யூ பெர் ஷேர் பார்க்கலாம். இந்த 4 விஷயங்களை பார்த்து நாம ஒரு கம்பெனியின் ஃபண்டமெண்டல்ஸை மதிப்பீடு செய்யலாம். வாங்க ஒவ்வொன்றாக இது எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த விஷயங்களில் கேள்விகள் கண்டிப்பாக வரும். இந்த அத்தியாயம் ரொம்ப முக்கியமானது. இந்த அத்தியாயத்தில் 8 முதல் 10 கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. 12 முதல் 13%, 12 முதல் 13 கேள்விகளும் கூட இந்த அத்தியாயத்திலிருந்து வரக்கூடும். நான் இன்று உங்களுக்கு சொல்ற எல்லா விஷயங்களையும் ரொம்ப கவனமா ஒவ்வொன்றாக நன்றாக புரிஞ்சுக்கணும். ஏனென்றா இது ரொம்ப முக்கியமான அத்தியாயம். வாங்க எந்தெந்த அடிப்படை அம்சங்களை பார்த்து நாம் ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யலாம் என்று புரிந்து கொள்வோம். முதலாவது விருப்பம் EPS ஒரு பங்குக்கு வருமானம். இது வரிவட்டிய பிறகு கிடைக்கும் நிகர லாபத்தை வெளியிருக்கும் பங்குகளின் எண்ணிக்கையால் மதிக்கிறது. அதாவது சில சமயங்களில் நேரடியாக இந்த கேள்வியை உங்களிடம் கேட்கலாம். இந்த நிறுவனத்தின் கணக்கிடுங்கள். 2 விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நிறுவனத்தின் நிகர லாபமும் வெளியிருக்கும் பங்குகளின் எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போது நீங்கள் லாபத்தை பங்குகளின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு பங்குக்கு வருமானம் EPS கிடைக்கும். எளிய வார்த்தைகளில் இது நிறுவனம் எவ்வளவு வருமானம் உருவாக்கியுள்ளது என்பதை நமக்கு காட்டுகிறது. ஒரு முதலீட்டாளர் ஒரு பங்கை வைத்திருந்தால் அந்த பங்குக்கு எவ்வளவு வருமானம் கிடைத்தது என்பதை இது காட்டுகிறது. அதனால் EPS மூலம் ஒரு பங்குக்கு எவ்வளவு வருமானம் வந்துள்ளது என்பதை தெளிவாக அறிய முடிகிறது. ஒரு முதலீட்டாளர் ஒரு பங்கை வைத்திருக்கிறார். அந்த பங்கில் நிறுவனம் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறது என்பதையும் இது காட்டுகிறது. இதையே PS என்று அழைக்கிறார்கள். இப்போது பிரைஸ் டு எர்னிங்ஸ் ரேஷியோ பற்றி பேசலாம். இதை P என்று சொல்வார்கள். மார்க்கெட் விலையில் உள்ள ஒரு பங்கின் விலை அதை ஆல் வகுத்தால் கிடைக்கும். நிறுவனத்தின் பங்கு விலை மார்க்கெட்டில் எவ்வளவு இருக்கிறதோ அதை நாம் ஆல் வகுத்தால் அதுவே பிரைஸ் டு எர்னிங்ஸ் ஆகும். P ரேஷியோவின் சூத்திரம் என்பது மார்க்கெட் விலையில் உள்ள பங்கு விலை அதை ஆல் வகுத்தல். நேரடியாக இந்த கேள்வி கேட்கப்படலாம். இதை நீங்கள் கணக்கிட வேண்டும். விலை வருவாய் விகிதம் என்ன? அதாவது ஒரு நிறுவனத்தில் ₹1 சம்பாதிக்க எவ்வளவு பணம் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை இது நமக்கு சொல்கிறது. பொதுவாக நாம் P ரேஷியோ பற்றி பேசும்போது நாம் எந்த நிறுவனத்திலும் எதிர்கால வருமானங்களில் முதலீடு செய்கிறோம். அதனால்தான் இன் முன்னறிவிப்பு, அதாவது அதன் ஃபார்வர்டு P முன்னறிவிப்பை நாம் பார்க்க வேண்டும். அந்த நிறுவனத்தின் வருமானம் எவ்வளவு என்பதை அறிய. மற்றும் பொதுவாக நாம் P பற்றி பேசும்போது அதன் பெஞ்ச்மார்க் அல்லது அதே துறையில் உள்ள மற்ற நிறுவனங்களுடன் ஒப்பிட்டு உங்கள் நிறுவனத்தின் மதிப்பீடு அதிகமாகிவிட்டதா என்பதை பார்க்கப்படுகிறது. உதாரணத்திற்கு உங்கள் நிறுவனத்தின் P 20 என்றால் ஆனால் சந்தையின் P 15 என்றால் உங்கள் நிறுவனம் கொஞ்சம் அதிக மதிப்பீடு செய்யப்பட்டதாக கருதப்படும். பிரைஸ் டு எர்னிங் என்றால் உங்கள் நிறுவனத்தில் ₹1 சம்பாதிக்க முதலீட்டாளர்கள் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டி வருகிறது. ஆனால் உங்கள் பியர் நிறுவனத்தில் குறைவான முதலீடு செய்தாலே அவர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கிறது. ஆனால் இதன் மற்றொரு பக்கம் உயர்ந்த பிடோட் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதிக வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்கலாம் என்பதும் அந்த நிறுவனத்திற்கு நல்ல வளர்ச்சி எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் என்பதும் அத்துடன் எதிர்காலத்தில் அந்த நிறுவனம் நன்றாக செயல்படும் என்பதும் இருக்கலாம். அதனால்தான் பிடோட் அதிகமாக இருக்கலாம். அதேபோல் குறைந்த பிடோட் என்றால் அந்த நிறுவனத்தின் கடந்த கால செயல்திறன் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதையும் குறிக்கலாம். ஆனால் பொதுவாக எந்த நிறுவனத்தின் பிடோட் அதிகமாக இருக்கிறதோ அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறது என்று கருதப்படுகிறது. அதனால் அதை விற்க வேண்டும் என்று நினைக்கப்படுகிறது. மற்றொரு பக்கம் எந்த நிறுவனத்தின் பிடோட் குறைவாக இருக்கிறதோ அது மதிப்பிடப்படாமல் இருக்கிறது என்று கருதப்படுகிறது. அதனால் அதை வாங்க வேண்டும் என்று நினைக்கப்படுகிறது. இவை எல்லாம் பொதுவான கருத்துக்கள். இப்போது ஒரு ஷேருக்கான புத்தக மதிப்பை பற்றி பேசலாம். நெட்வொர்த்தை, அதாவது நிகர சொத்துக்களை மொத்த ஷேர்களின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும். இது ஒவ்வொரு ஷேரும் நிறுவனத்தின் கணக்கு புத்தகங்களில் எவ்வளவு மதிப்புடையது என்பதை காட்டும் ஒரு குறிகாட்டி. அதாவது இந்த கணக்குகள் வரலாற்று பார்வையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன மற்றும் நிறுவனத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல்வேறு கணக்கியல் கொள்கைகளின் செயல்பாடாகும். அடுத்தது பிரைஸ் டு புக் விலை என்பது மார்க்கெட் விலை ஒரு ஷேருக்கு வகுக்கப்பட்டு புக் விலை ஒரு ஷேருக்கு என்ற பொருள். இது ஒரு எளிய சூத்திரம். எளிய கேள்வி வரும். நாம் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒரு கம்பெனியின் ஒவ்வொரு ஷேருக்கும் அதன் புக் விலையுடன் ஒப்பிடும்போது ஷேர் மார்க்கெட் எவ்வளவு செலுத்த தயாராக இருக்கிறது என்பதை காட்டும் ஒரு குறியீடுதான் பிரைஸ் டு புக் விலை. இப்போது நாம் முதலீட்டு பாணிகள் பற்றி பேசப்போகிறோம். எந்தெந்த முதலீட்டு பாணிகளை ஒரு ஃபண்ட் மேனேஜர் பயன்படுத்த முடியும்? 2 வகையான முதலீட்டு பாணிகள் உள்ளன. முதல் ஒன்று வளர்ச்சி மற்றும் இரண்டாவது ஒன்று மதிப்பு. வளர்ச்சி முதலீட்டு பாணி மற்றும் மதிப்பு முதலீடு. இதுதான் மதிப்பு முதலீட்டு பாணி. இரண்டையும் நம்மால் புரிந்து கொள்வோம். வளர்ச்சி முதலீட்டு பாணிகள் பற்றி பேசும்போது அதிக வளர்ச்சி கொண்ட நிறுவனங்கள் இதில் அடங்கும். எந்த நிறுவனத்தில் வளர்ச்சி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த நிறுவனம் வளர்ச்சி முதலீட்டு பாணியில் சேர்க்கப்படுகிறது. அதன் பிடோட் P விகிதம் அதிகமாக இருக்கும். இதேபோல் பிடோட் EPS புக் விலை பர் ஷேர் ஆகியவை கூட அதிகமாக இருக்கும். அதனால் இந்த நிறுவனங்களின் அனைத்து விகிதங்களும் அதிகமாகவே இருக்கும். ஏனெனில் அவற்றின் வளர்ச்சி வாய்ப்பு அதிகம்.
எதிர்காலத்தில் இவை மிக வேகமாக வளர வாய்ப்பு உள்ளது மற்றும் பல மார்க்கெட் பங்கேற்பாளர்கள் இந்த வளர்ச்சி பங்குகளை சேர்க்க ஆர்வமாக இருக்கிறார்கள். அதனால் நான் முன்பே சொன்னது போல அவற்றின் மதிப்பீடு அதிகமாக இருக்கலாம். இப்போது நாம் மதிப்பு பங்குகள் பற்றி பேசலாம். பாருங்கள், மதிப்பு பங்குகளும் மிகவும் நல்ல அடிப்படை கொண்டவை. ஆனால் மார்க்கெட் அந்த குறிப்பிட்ட பங்கின் மதிப்பை இன்னும் முழுமையாக உணரவில்லை அல்லது உண்மையில் மதிப்பளிக்கவில்லை. உதாரணமாக நாம எடுத்துக்கொள்ளலாம், அது ஒரு மிக நல்ல நிறுவனம். ஆனால் பல வருடங்களாக நண்பர்களே அதன் பங்கு விலை 22.0 தான் இருந்தது. ஆனால் கடந்த 1.5 வருடத்தின் தரவு விலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த பங்கு விலை இப்போது மிகவும் வேகமாக உயர்ந்து சுமார் 4.50 நிலைக்கு வர்த்தகம் ஆகிறது. அதனால்தான் மதிப்பு பங்குகளில் முதலீடு செய்வதும் நீண்ட காலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லா பெரிய முதலீட்டாளர்களும் மதிப்பு முதலீட்டாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் நிறுவனத்தின் மதிப்பை பார்த்து அதில் முதலீடு செய்கிறார்கள். நிறுவனத்தின் மதிப்பீடுகள் நல்லவையாக உள்ளன. நீண்ட கால எதிர்கால பிரச்சனைகளும் பி ரேஷியோவும் நல்ல நிலையில் உள்ளது. அவர்களின் நிர்வாக திட்டங்களும் சிறப்பாக உள்ளன. அதனால்தான் மதிப்பு பங்குகளில் முதலீடு செய்வது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. இதுவரை பார்த்தது முதலீட்டு முறைகள், வளர்ச்சி மற்றும் மதிப்பு. இப்போது போர்ட்போலியோ உருவாக்கும் அணுகுமுறையை பற்றி பேசலாம். எந்த விதத்தில் ஃபண்ட் மேனேஜர்கள் போர்ட்போலியோவை உருவாக்குகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அது 2 விதமாக நடக்கிறது. ஒன்று பாட்டம் அப், மற்றொன்று டாப் டவுன் அணுகுமுறை. டாப் டவுன் அணுகுமுறையை பற்றி பேசும்போது முதலில் ஃபண்ட் மேனேஜர்கள் எந்த ஒரு பொருளாதாரத்தின் பொருளாதார அளவுகோல்களை சரிபார்க்கிறார்கள். விலை உயர்வு, வட்டி விகிதங்கள், ஜெரிதி, பணவியல் கொள்கைகள் மற்றும் மற்ற நிதி மற்றும் பொருளாதார அளவுகோல்கள் ஆகியவற்றை வைத்து அந்த பொருளாதாரத்தை மதிப்பீடு செய்து ஃபண்ட் மேனேஜர் டாப் டவுன் அணுகுமுறையை தொடங்குகிறார். முதலில் பொருளாதாரத்தையே மதிப்பீடு செய்கிறார். அப்படியென்றால் எல்லா அளவுகோல்களையும் மதிப்பீடு செய்த பிறகு அவர் ஒரு குறிப்பிட்ட துறையை அடைகிறார். உதாரணத்திற்கு அவர் இந்திய பொருளாதாரத்தை மதிப்பீடு செய்து அதன் பிறகு நிதித்துறையையும் நிதி சேவைகள் துறையையும் வங்கித் துறையையும் தேர்ந்தெடுக்கிறார். அதற்கு பிறகு அவர் முழு வங்கித் துறையையும் மதிப்பீடு செய்வார். அவர் ரிசர்வ் வங்கி ஆப் இந்தியாவை RBI பார்ப்பார். எப்படி கண்காணிக்கப்படுகிறது நம்முடைய வங்கிகள் எப்படி பதவியில் உள்ளன, வங்கியின் வருமானம் என்ன, எதிர்கால வளர்ச்சி என்ன. அதற்கு பிறகு அந்த ஃபண்ட் மேனேஜர் அந்த குறிப்பிட்ட துறையை பார்த்து மதிப்பீடு செய்வார். அதற்கு பிறகு அவர் அந்த ஸ்டாக்கை தேர்வு செய்வார். முதலில் மேலே பொருளாதாரம் இருந்தது. இரண்டாவது அவர் துறையை பார்த்தார். பிறகு மூன்றாவது அந்த துறையில் இருந்து ஒரு ஸ்டாக் விலையை தேர்வு செய்வார். இந்த செயல்முறையை நாமும் டாப் டவுன் அணுகுமுறை என்று சொல்கிறோம். இதற்கு எதிராக செயல்படுவது பாட்டம் அப் அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது. நாம் இதை எதிராக செய்தால், அதாவது பாட்டம் அப் அணுகுமுறை என்று அழைக்கப்படுவது, அந்த பாட்டம் அப் அணுகுமுறையில் முதலிலேயே ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஸ்டாக்கை தேர்வு செய்து விடுவார். அந்த ஸ்டாக்கை தேர்வு செய்யும் போது அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் அனைத்து அடிப்படை அம்சங்களையும் அவர்களின் எதிர்கால வருமான வளர்ச்சியையும் கவனத்தில் கொண்டு ஸ்டாக்கை தேர்வு செய்வார். பிறகு அந்த துறையை இண்டஸ்ட்ரி பார்க்கிறார்கள். அதன் பிறகு பொருளாதாரத்தை இக்கானமி மதிப்பீடு செய்கிறார்கள். அதாவது பாட்டம் அப் அணுகுமுறையில் முற்றிலும் எதிர்மறையாக நடக்கிறது. இப்போது கோல்டு ஃபண்ட்களின் செயல்திறனை பாதிக்கும் காரணிகள் பற்றி பேசலாம். எப்படி கோல்டு ஃபண்டின் செயல்திறன் பாதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். எந்தெந்த காரணிகளை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கோல்டு ஃபண்ட்களில் முதலீடு செய்யும் முன் பார்க்க வேண்டும். பாருங்கள், சொல்வார்கள் கோல்டு என்பது உண்மையில் ஒரு சர்வதேச சொத்து வகை என்று. கோல்டின் விலைகள் சர்வதேச அளவில் நிர்ணயிக்கப்படுகின்றன. அமெரிக்காவில் அந்திய கோல்டின் விலை எப்படி இருக்கிறதோ நாமும் அதையே பின்பற்றுகிறோம். M6இல் கோல்டில் நடைபெறும் வர்த்தகம் ஒரு வகையில் சர்வதேச அளவில் கோல்டின் விலை எப்படி இருக்கிறதோ அதற்கே இணையாக நடக்கிறது என்று சொல்லலாம். அதனால்தான் புரிந்து கொள்ளப்படுகிறது, சொல்லப்படுகிறது, எப்போது ஏதாவது பொருளாதார குழப்பம் ஏற்பட்டாலும் கோல்டின் விலை உயர்ந்து விடுகிறது. ஏனெனில் கோல்டை ஒரு பாதுகாப்பான இடமாக சேஃப் ஹேவன் கருதுகிறார்கள். எப்போது ஈக்விட்டி நல்ல செயல்பாடு காட்டவில்லை அல்லது ஈக்விட்டியில் வீழ்ச்சி வந்தால் கோல்டும் ஈக்விட்டிக்கும் எதிர்மறை தொடர்பு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஈக்விட்டி கீழே வந்தவுடனே கோல்டின் விலை உயர்ந்து விடுகிறது. பெரும்பாலான நாடுகள் தங்களது கையிருப்பு ரிசர்வ்ஸில் கோல்டை வைத்திருக்கின்றன. அந்த நாடுகளின் வெளிநாட்டு கையிருப்புகளில் போரின் ரிசர்வ் கோல்டும் சேர்க்கப்படுகிறது. பெரிய நிறுவனங்கள், உதாரணத்திற்கு இன்டர்நேஷனல் மோனிடரி ஃபண்ட், IMF மற்றும் பிற பெரிய சர்வதேச அமைப்புகள் உள்ளன. அவர்கள் கோல்டை வாங்கவோ விற்கவோ வரும்போது அது மிகவும் அதிகமான ஊசலாட்டம் வொலட்டிலிட்டி கொண்டதாகிவிடுகிறது. அதனால்தான் கோல்டின் விலைகள் சர்வதேச அளவில் இயக்கப்படுகின்றன. இது உண்மையில் ஒரு சர்வதேச சொத்து வகை, இன்டர்நேஷனல் அசெட் கிளாஸ் ஆகும். அதனால்தான் அதில் முதலீடு செய்யும் முன் இந்த எல்லா விஷயங்களையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். இப்போது ரியல் எஸ்டேட் ஃபண்ட்களின் செயல்திறனை பாதிக்கும் காரணிகள் பற்றி பேசலாம். எந்தெந்த காரணிகள் ரியல் எஸ்டேட் ஃபண்ட்களை பாதிக்கின்றன என்பதை பார்க்கலாம். அவை என்னென்ன என்பதை பார்ப்போம். பொருளாதார நிலைமை. பொதுவாக ஒரு பொருளாதாரத்தில் மந்தநிலை அல்லது பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இல்லாத போது முதலீட்டாளர்கள் தங்கள் ரியல் எஸ்டேட்டில் பணம் முதலீடு செய்வதை சிறிது தள்ளி போடுகிறார்கள் மற்றும் பொருளாதார நிலைமைகள் மேம்படும் வரை காத்திருக்கிறார்கள். அதனால் பொருளாதார நிலைமைகள் மேம்படும் போது
அவர்கள் மீண்டும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய வருகிறார்கள். உள்கட்டமைப்பு மேம்பாட்டுப் பிரிவு. பாருங்கள், எந்த ஒரு பகுதியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி நடைபெறும் போது தானாகவே ரியல் எஸ்டேட்டின் மதிப்பு அதிகரிக்கிறது. அந்த இடத்தின் விலைகள் உயர்ந்து விடுகின்றன. அதுபோலவே தொழில்துறை வளர்ச்சியும் மிகவும் பெரிய காரணியாகும். இது நம்முடைய வருமானத்தையும் செயல்திறனையும் ரியல் எஸ்டேட் பண்களில் பாதிக்கிறது. மூன்றாவது என்பது வட்டி விகிதங்கள். வட்டி விகிதங்கள் குறைந்திருக்கும் போது மற்றும் சந்தையில் பணம் எளிதாக கிடைக்கும் போது மக்கள் வந்து கடன் எடுத்து அந்த கடனில் சொத்துக்களை வாங்குகிறார்கள். அவர்கள் குடியிருப்பு சொத்துக்களையும் வாங்க முடியும். மேலும் முதலீட்டாக இன்னும் தொழில்முறை முதலீட்டாளர்கள் ரியல் எஸ்டேட் திட்டங்களிலும் முதலீடு செய்கிறார்கள். சந்தையில் வட்டி விகிதங்கள் குறைந்திருக்கும் போது மற்றும் மலிவான பணம் கிடைக்கும் போது. ஆனால் வட்டி விகிதங்கள் சூழ்நிலை முற்றிலும் மாறாக இருக்கும் போது, வட்டி விகிதங்கள் உயர்ந்திருக்கும் போது, சுழற்சி மேலே இருக்கும் போது மக்கள் தங்களது முடிவுகளை ஒத்திவைக்கிறார்கள், தாமதப்படுத்துகிறார்கள். அதனால் வட்டி விகிதங்களும் ரியல் எஸ்டேட் விலைகளுக்கு மிகவும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இவைதான் ரிஸ்கள் மற்றும் செயல்திறனை பாதிக்கும் காரணிகள். இப்போது நாம் வருமானங்களை பற்றி பேசப் போகிறோம். நாம் வருமானங்களை எப்படி அளவிடுகிறோம் என்பதை பார்க்கலாம். நாம் வருமானங்களை அளவிடும் முறைகள் என்னென்ன என்பதை பார்த்தோம். முதலாவது எளிய திரும்புதல். சிம்பிள் ரிட்டர்ன் கணக்கிட மிகவும் எளிதானது. நான் எந்த ஒரு சொத்து வகையிலும் அல்லது எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டிலும் அல்லது எந்த ஒரு ஷேரிலும் ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய் முதலீடு செய்தேன் மற்றும் அந்த ஷேர் அல்லது அந்த பாதுகாப்பு அல்லது அந்த மியூச்சுவல் ஃபண்டை சந்தை மதிப்பு 10 ரூபாய்க்கு விற்றுவிட்டேன். அப்படியென்றால் இந்த 10 ரூபாய் லாபம் எனக்கு கிடைத்தது. அந்த 10 ரூபாய் லாபம் ஒரு வகையில் எனது சிம்பிள் ரிட்டர்னாக ஆகிவிட்டது. இதனை சதவீதமாக கணக்கிட்டால் அது 10% ஆகும். அதாவது இந்த 10% தான் எனது சிம்பிள் ரிட்டர்ன். எளிய வார்த்தைகளில் நான் சிம்பிள் ரிட்டர்னை கணக்கிட வேண்டும் அல்லது உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அது என்னென்றால் எனக்கு கிடைத்த துல்லியமான ரிட்டர்ன் தான். அதுதான் என்னுடைய எளிய திரும்புதல். இப்போது ஆண்டுதோறும் கிடைக்கும் ரிட்டர்னை பற்றி பேசலாம். இந்த எடுத்துக்காட்டை புரிந்து கொள்வோம். இந்த அட்டவணையை பார்த்தால் நம்மிடம் 2 முதலீட்டு விருப்பங்கள் உள்ளன. அவற்றின் ரிட்டர்ன் சின்ஸ் இன்செப்ஷன் முறையே 5%, 3% உள்ளது. முதல் முதலீடு 6 மாதங்கள் இருந்தது, இரண்டாவது 4 மாதங்கள் இருந்தது. அதனால் இந்த ரிட்டர்ன்கள் தெளிவாகவே ஒப்பிடக்கூடியவை அல்ல. ஏனெனில் முதல் முதலீட்டு விருப்பம் 5% ரிட்டர்ன் கொடுத்தது. ஆனால் அந்த பணம் 6 மாதங்கள் மட்டுமே முதலீடு செய்யப்பட்டிருந்தது. 3% ரிட்டர்ன் கொடுத்தது. 4 மாதங்கள் மட்டுமே முதலீடு செய்யப்பட்டிருந்தது. அப்படியென்றால் இதை எப்படி கணக்கிடுவது? வருடாந்திர ரிட்டர்னை கணக்கிடும் சூத்திரம் இங்கே மிகவும் எளிமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. எளிய ரிட்டர்னை 12 மூலம் பெருக்கி எளிய ரிட்டர்ன் கிடைத்த மாதங்களால் வகுக்க வேண்டும். அப்படியென்றால் முதலீடு 1 இப்படி வரும். 10% வருடாந்திர ரிட்டர்னும் முதலீடு 2க்கு 9% வரும். அதனால் வருடாந்திர ரிட்டர்ன் எவ்வளவு என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. நான் 6 மாதங்களில் 6% சம்பாதித்தால் 12 மாதங்களில் எவ்வளவு சம்பாதிப்பேன்? அப்படியென்றால் 12 மாதங்களில் ஒரு விதமாக 12% சம்பாதிப்பேன். இந்த சூத்திரம் பயன்படுத்தினால் இதுவே உங்கள் பதில் வரும். அப்படியென்றால் அந்த வருடத்தில் வருடாந்திர ரிட்டர்ன் எனக்கு எவ்வளவு வரும்? எனக்கு வந்துள்ள ரிட்டர்னை எதிர்பார்த்து இப்போது நாம் கம்பவுண்ட் ரிட்டர்ன் பக்கம் செல்கிறோம். அந்த கம்பவுண்ட் ரிட்டர்ன் என்ன செய்கிறது என்பதை அதையே நாம் சக்கரவிருத்தி ரிட்டர்ன் அல்லது சக்கரவிருத்தி வட்டி என்றும் சொல்கிறோம். கூட்டு வருமானம். வாங்க, கம்பவுண்ட் ரிட்டர்ன் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வோம். எப்போது நமக்கு எந்த ஒரு முதலீட்டு தொகையில் இருந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதோ அல்லது வட்டி கிடைக்கிறதோ அதை மீண்டும் அந்த ரிட்டர்ன் அல்லது முதலீட்டு தொகையில் சேர்த்து வளர்ச்சிக்காக மீண்டும் முதலீடு செய்கிறோம். அதைத்தான் கம்பவுண்ட் ரிட்டர்ன் என்று சொல்கிறோம். இந்த அட்டவணை மூலம் புரிந்து கொள்வோம். நீங்கள் 10,000 ரூபாய் 10% வட்டியுடன் முதலீடு செய்தீர்கள். அது உங்கள் முடிவில் இருக்கும் இருப்பு. ஒரு வருடத்துக்கு பிறகு இது 11வது இலக்கு. அப்படியென்றால் 10,000ன் 10% 1000 ரூபாய். அதனால் உங்கள் தொகை 11,000 ரூபாயாக ஆகிவிட்டது. 2வது வருடம் உங்கள் 11,000 ரூபாய்க்கு மீண்டும் 10% வருமானம் கிடைக்கும். அதாவது அதில் 1,100 ரூபாய் சேர்க்கப்படும். அப்படியென்றால் 12,100 ரூபாய் உங்கள் மொத்த தொகை ஆகும். 3வது வருடத்தில் அந்த 12,100 ரூபாய்க்கு மீண்டும் 10% கிடைக்கும். அதாவது 1,200 ரூபாய் மீண்டும் சேரும். எனவே 13,310 ரூபாய் ஆகிறது. அப்படியென்றால் நீங்கள் 10,000 ரூபாய் முதலீடு செய்தீர்கள். அது 13,310 ரூபாயாக மாறிவிட்டது. எனவே இது ஒரு வகையில் கூட்டாகி வருகிறது. இதுதான் உங்களுக்கு கூட்டுத்தொகை வருமானம் கம்பவுண்ட் ரிட்டர்ன் கிடைத்திருக்கிறது. எப்படி 10,000 ரூபாய் 13,300 ரூபாயாக மாறியது என்றால் இதுதான் கூட்டுத்தொகை வருமானம். உங்கள் வருமானம் இங்கே கூட்டுத்தொகையாக கம்பவுண்டிங் வளர்கிறது. இங்கே எல்லாம் கூட்டுத்தொகையாக கம்பவுண்டு ஆகிறது. அதாவது கம்பவுண்டில் கிடைக்கும் வட்டி அல்லது மூலதன லாபம் எல்லாம் உங்கள் முதலீட்டு தொகையுடன் மீண்டும் முதலீடு செய்யப்படுகிறது. இப்போது கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தை பற்றி பேசலாம்.
மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்புகளில் நீங்கள் சிஜிஆர் என்ற பெயரை கண்டிப்பாக கேட்டிருப்பீர்கள். அதாவது நாம் அதை கூட்டுத்தொகை ஆண்டு வளர்ச்சி விகிதம் கம்பவுண்டட் அன்னுவல் growth rate என்று அழைக்கிறோம். வாங்க சிஜிஆர் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வோம். கூட்டுத்தொகை ஆண்டு வளர்ச்சி மற்றும் சிஜிஆர் என்பது ஒரு முதலீடு ஒரு மதிப்பிலிருந்து மற்றொரு மதிப்பிற்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் எவ்வாறு சராசரி விகிதத்தில் நகர்கிறது என்பதை குறிக்கிறது. இதில் உங்களிடம் ஒரு காலப்பகுதி இருக்கும், மேலும் ஒரு ஆரம்ப மதிப்பு இருக்கும். ஒரு பாதுகாப்பு அல்லது சந்தை மதிப்பு எதுவாக இருந்தாலும் அது முதலீட்டு காலத்தின் முடிவில் இருக்கும் மதிப்புதான். எனவே இதில் 2 மதிப்புகள் உங்களுக்கு தேவைப்படும், மேலும் அதற்கான வருமான விகிதமும் தேவைப்படும். உங்கள் முதலீடு அந்த காலப்பகுதியில் ஆண்டுக்கு ஆண்டாக எவ்வாறு சராசரி வருமான விகிதத்தில் வளர்ந்திருக்கிறதோ அவையே சிஜிஆர் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஒரு பங்கு விலை உயர்ந்துவிட்டது என்று நினைத்துக்கொள்வோம். 100 ரூபாய் இருந்து 121 ரூபாய் ஆகிவிட்டது. 2 ஆண்டுகளில் அதன் சிஜிஆர் 10% ஆகும். அதாவது 100 ரூபாய் முதல் ஆண்டுக்கு பிறகு 110 ரூபாய் ஆகிறது. அதன் பிறகு அந்த 110 ரூபாய் மீண்டும் 10% விகிதத்தில் வளர்ந்தால் அது 121 ரூபாய் ஆகிறது. அப்படியென்றால் இந்த விகிதம் சராசரி விகிதம், அதாவது உங்கள் மார்க்கெட் எவ்வாறு வளர்கிறது என்பதை காட்டும் விகிதம். அதையே நாமும் சிஜிஆர் என்று அழைக்கிறோம். இதுவரை பார்த்தது ரிட்டர்ன் அளவைகள். இப்போது ரிஸ்க் அளவைகள் பற்றி பேசலாம். நாம் எவ்வாறு கணித ரீதியாக ரிஸ்கை கணக்கிடுகிறோம் என்பதை பார்க்கலாம். முதலில் வருகிறது வெரியன்ஸ். வெரியன்ஸ் என்றால் என்ன, ஏன் அதை கணக்கிடுகிறோம்? இந்த எடுத்துக்காட்டின் மூலம் புரிந்து கொள்வோம். கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் 2 திட்டங்கள் உள்ளன. அவற்றின் மாதாந்திர வருமானம் கொடுக்கப்பட்டுள்ளது. சேம் ஏயின் மாதாந்திர வருமானம் 5%, 2வது மாதத்தில் 4%, 3வது மாதத்தில் மீண்டும் 5%, 4வது மாதத்தில் மீண்டும் 6%. அது சீம் 2 ஆகும். 5 குறைவு 5%, 10% மற்றும் 5% என்று பார்த்தால் நீங்கள் காண்பது போல சீம் 1 கொஞ்சம் விளைத்திருப்பதாக உள்ளது. சீம் 1 மைனஸ் இன் சராசரி வருமானம் 5% மற்றும் சீம் 2 மைனஸ் இன் சராசரி வருமானம் 3.75% ஆகிறது. ஆனால் சீம் 2 மைனஸ் இன் நிலைமாற்றத்தை பாருங்கள். 2வது மாதத்தில் அது முதல் மாதத்தில் 5% இருந்தது. ஆனால் 2வது மாதத்தில் அது -5% ஆகிவிட்டது. 3வது மாதத்தில் அது மீண்டும் +10% ஆனது. 4வது மாதத்தில் அது மீண்டும் 5% ஆனது. அதனால் இந்த வருமானத்தில் இவ்வளவு பெரிய நிலைமாற்றம் இருக்கிறது. இவ்வளவு அதிகமான வேறுபாடு இருக்கும்போது இதற்கான வேறுபாட்டை நாம் கணக்கிடும்போது அது 0.667 வரும். சீம் 1 மைனஸ் இன் மற்றும் சீம் 2 மைனஸ் இன் வேறுபாட்டை பாருங்கள். எவ்வளவு அதிகம்? 30.58. அப்படியென்றால் இதில் நாம் எந்த சீமை விரும்புவோம் என்றால் அதில் வேறுபாடு மிக குறைவாக இருக்கும் சீமை, அதாவது அதன் வருமானம் மிக குறைவாக மாற்றம் அடையும் சீமை நாம் தேர்வு செய்வோம். பொதுவாக இந்த கருவிகள் 2 நிதி திட்டங்களை ஒப்பிட பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் நாம் வேறுபாட்டை கணக்கிடலாம். ஏமேஸ் இன் சூத்திரத்தை பயன்படுத்தி, சூத்திரம் உங்கள் முன் உள்ளது. இதனை பயன்படுத்தி நாம் வேறுபாட்டை கணக்கிடலாம். மீண்டும் வேறுபாடு என்பது ஒரு முக்கியமான அபாய அளவுகோல் மற்றும் இது இரண்டும் ஈக்விட்டி மற்றும் கடன் திட்டங்களுக்கு பொருந்தும். ஆனால் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் வேறுபாடு என்பது அபாயத்தை அடக்கும் ஒரு முக்கியமான அளவுகோல். இது கடன் மற்றும் ஈக்விட்டி திட்டங்களுக்கு இரண்டுக்கும் பொருந்தும். இப்போது நாம் ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் பற்றி பேசலாம். வேறுபாட்டைப் போலவே ஸ்டாண்டர்ட் டெவியேஷனும் அபாயத்தையும் கடிதத்தையும் அளவிடுகிறது. பேச வேண்டுமென்றால் ஸ்டாண்டர்ட் டெவியேஷனை வேறுபாட்டின் ஸ்கொயர் ரூட் என்று சொல்வார்கள். அதாவது நம்முடைய வேறுபாடு எவ்வளவு வந்ததோ அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் உங்கள் ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் கிடைத்துவிடும். மீண்டும் ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் அதே விஷயத்தையே சொல்கிறது. நான் உங்களுக்கு சொன்னது போல ரிட்டர்ன்களில் சராசரி ஏற்ற இறக்கம் எவ்வளவு நடக்கிறது என்பதை. ஏற்ற இறக்கம் அதிகமாக இருந்தால் அது மோசமானதாகும். அதனால் நீங்கள் எந்த 2 திட்டங்களையும் ஒப்பிடும்போது ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் குறைவாக உள்ள திட்டத்தை நாம் முன்னுரிமை அளிப்போம். எந்த திட்டத்தின் ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் அதிகமாக இருக்கிறதோ, அதாவது சராசரி வருமானத்திலிருந்து அதிகமாக ஏற்ற இறக்கம் காணப்படுகிறதோ அது அதிகமான அபாயம் கொண்டதாகும். எனவே ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் குறைவாக உள்ள நிதி திட்டத்தை நாம் முதலீட்டிற்கு தேர்வு செய்வோம். இப்போது மாற்றியமைக்கப்பட்ட கால அளவை பற்றி பேசலாம். மாடிஃபைட் டியூரேஷன் என்பது ஒரு கடன் போர்ட்போலியோவின், அதாவது கடன் பாதுகாப்புகளின் வட்டி விகித மாற்றங்களுக்கு எதிரான உணர்திறனை அளவிடும் ஒரு அளவுகோல் ஆகும். மாடிஃபைட் டியூரேஷன் அதிகமாக இருந்தால் அதற்கான விலை அதிகமாகும். அதாவது மாடிஃபைட் டியூரேஷன் அதிகமாக இருந்தால் வட்டி விகிதங்களில் மாற்றம் வந்தால் அது அதிகமாக ஊசலாடும். மாடிஃபைட் டியூரேஷன் குறைவாக இருந்தால் வட்டி விகிதம் மாற்றம் வந்தாலும் அது குறைவாக ஊசலாடும். உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டில் புரிந்து கொள்வோம். ஒரு சீமின் மாடிஃபைட் டியூரேஷன் 3 ஆண்டுகள் என்றும் அதன் பாயித்தியம் 10% என்றும் வைத்துக் கொள்வோம். மாடிஃபைட் டியூரேஷன் 3 ஆண்டுகள் என்றும் பாயித்தியம் 10% என்றும் இருக்க பொருளாதாரத்தில் வட்டி விகிதம் 1% குறைந்துவிட்டால் முழுமையாக அந்த மாடிஃபைட் டியூரேஷன் சேர்க்கப்படும்.
அதாவது உங்கள் YTM 10 இருந்தால் அந்த 3 ஆண்டுகள் மாடிஃபை டியூரேஷன் முழுவதும் சேர்க்கப்படும். அதனால் உங்கள் புதிய YTM 13 ஆகிவிடும். மற்றும் வட்டி விகிதங்கள் பாதி சதவீதம் குறைந்தால் அந்த 3 ஆண்டுகள் மாடிஃபை டியூரேஷனை நீங்கள் பாதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 10ல் 1.5 சேர்க்கப்படும். அதனால் உங்கள் புதிய YTM 11.5 ஆகும். அதே மாதிரிதான் வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும் போது இந்த கணக்கை நீங்கள் புரட்டியும் பார்க்கலாம். அதாவது வட்டி விகிதம் 1% அதிகரித்தால் மாடிஃபை டியூரேஷன் முழுவதும் 10 இலிருந்து 3 கழிக்கப்படும். முழு மாடிஃபை டியூரேஷன் YTM இலிருந்து கழிக்கப்படுகிறது. அதனால் புதிய YTM 7% ஆகும். அதனால் இந்த நிலையில் வட்டி விகிதங்களுடன் மாடிஃபை டியூரேஷன் உங்கள் கடன் பாதுகாப்பில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மாடிஃபை டியூரேஷன் அதிகமாக இருந்தால் உங்கள் கடன் பாதுகாப்பிலும் உங்களிலும் அதிகமான தாக்கம் ஏற்படும். அப்படியென்றால் நண்பர்களே, இதுதான் இந்த ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் அத்தியாயத்தில் இருந்து எல்லாம். இந்த அத்தியாயத்தில் எல்லா தலைப்புகளும் இதுவே. இதில்தான் கேள்விகள் அடிப்படையாக இருக்கும். இப்போது வாருங்கள் இந்த அத்தியாயத்துடன் தொடர்புடைய சில கேள்விகளை பார்ப்போம். இந்த அத்தியாயத்திலிருந்து எவ்வாறு கேள்விகள் வருகிறன என்பதை பார்ப்போம். கேள்வி எண் 1. அரசு பத்திரங்கள் முற்றிலும் அபாயமற்றவை என்று கருதலாமா? இது உண்மையா அல்லது பொய்யா என்பதை கூறுங்கள். அரசு பத்திரங்களை நாம் அபாயமற்றவை என்று கருதலாம். இந்த கூற்று சரியா தவறா? அரசு பத்திரங்கள் அபாயமற்றவை என்று கருதப்படுகின்றன. நாம் அபாயமற்ற வட்டி விகிதம் பற்றி பேசும்போது அரசின் பத்திரங்கள், குறிப்பாக கிரிபிள் ஏ மதிப்பீடு பெற்ற பத்திரங்களை மட்டுமே குறிப்பிடுகிறோம். அதனால் இந்த கூற்று ஒரு வகையில் உண்மையானது. இரண்டாவது கேள்வி, அநியமித அபாயத்தை அன்சிஸ்டமேட்டிக்லிஸ் பன்முகமயமாக்கலால் டைவர்சிபிகேஷன் குறைக்க முடியும். நாம் புரிந்து கொண்டோம், அநியமித அபாயம் என்பது நிறுவனம் சார்ந்த அபாயம். அதை நாம் பன்முகமயமாக்கலால் முற்றிலும் குறைக்க முடியும். அதனால் இந்த கூற்று உண்மையானது. மூன்றாவது கேள்வி, கீழ்காணும் எந்த வகை பகுப்பாய்வில் விலை மற்றும் பரிமாற்ற அளவு தொடர்பான தரவுகளை கண்காணிக்கப்படுகிறது? அளவியல் பகுப்பாய்வு, குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், அடிப்படை பகுப்பாய்வு, ஃபண்டமெண்டல், தொழில்நுட்ப பகுப்பாய்வு, டெக்னிக்கல் அல்லது நிலைமையின் பகுப்பாய்வு, சிச்சுவேஷன் அனாலிசிஸ். நாம் விலை மற்றும் பரிமாற்ற அளவு பற்றி பேசும்போது, தரவு பற்றி பேசும்போது அது நம்முடைய தொழில்நுட்ப பகுப்பாய்வின் ஒரு பகுதியாகும் என்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக பார்த்தோம். அதனால் வதன்சி தொழில்நுட்ப பகுப்பாய்வு. ஒரு பகுப்பாய்வு விலை மற்றும் பரிமாற்ற அளவை கண்காணித்து அந்த பாதுகாப்பின் விலையின் எதிர்கால இயக்கத்தை கணிக்க முயற்சிக்கும் போது அவை நாங்கள் தொழில்நுட்ப பகுப்பாய்வு என்று அழைக்கிறோம். கேள்வி எண் 4. ஒரு முதலீட்டாளர் CMAயில் முதலீடு செய்தார். அப்போது நெவி ரூபாய் 120 இருந்தது. அந்த முதலீட்டாளர் தனது முதலீட்டை ரூபாய் 13.5 மைனஸ்க்கு மீட்டெடுத்தார். எளிய வருமானத்தை கணக்கிடுங்கள். நெவி ரூபாய் 120 இருந்தது. ரூபாய் 13.5 மைனஸ்க்கு மீட்டெடுக்கப்பட்டது. எனவே இப்போது எளிய வருமானத்தை கணக்கிடுங்கள். அப்படியென்றால் எளிய வருமானம் என்ன? ஒரு 35 கழித்தல் ஒரு 20 என்பது 15 ரூபாய். அதை 120 ரூபாயால் வகுப்போம். எனவே 15ஐ ஒரு 20ஆல் வகுத்தல். அதாவது 15 மைனஸ் 12 மைனஸ் ஆல் வகுத்தால் 12.5 ஆகும். அதாவது பதில் 12.5% ஆகும். கீழ்காணும் எந்த ஒன்று ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் காலாண்டு வருமானங்களில் ஏற்படும் மாற்றங்களை அடக்கும் ஒரு அளவுகோல் ஆகும்? இதில் எது ஒரு அளவுகோல்? இது மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தின் மாற்றங்களை அளவிடுகிறது. வருமானங்களை பற்றி பேசும்போது வருமானங்களில் ஏற்படும் மாற்றங்களை கணக்கிடும் அளவுகோல் இதில் எது? முதல் விருப்பங்கள் வேரியன்ஸ், ஷார்ப் ரேஷியோ, மோடிஃபை டியூரேஷன் மற்றும் ஜென்சன் ஆல்பா. நாம் படித்தது போல் வேரியன்ஸ் என்பது காலாண்டு வருமானங்களில் ஏற்படும் மாற்றங்களை அளவிடுகிறது. அதனால் பதில் வேரியன்ஸ். அப்படியென்றால் நண்பர்களே, இந்த வீடியோவை முழுவதும் பார்த்ததற்கு மிகவும் நன்றி மற்றும் எங்கள் மற்ற வீடியோக்களையும் பார்வையிடுங்கள். நீங்கள் எந்த ஒரு தலைப்பிலும் நெய்சம்பா தொடர்பானதாகவோ மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்பானதாகவோ வீடியோ வேண்டுமென்றால் கண்டிப்பாக கமெண்ட் செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மிகவும் நன்றி.